வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே போட்டியில் இத்தனை சாதனைகளா? இந்தியா சரித்திர சாதனை வெற்றி. அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தரப்பில் படைக்கப்பட்ட சாதனைகளின் முழு விவரங்களை தற்போது பார்க்கலாம். அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடியது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா மற்றும் ஜடேஜாவின் அபார சதம் காரணமாக 445 ரன்களையும் குவித்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் பென் ஸ்டோக்ஸின் அபார சதத்தால் 319 ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி 126 ரன்களும் முன்னிலை பெற்றது. இந்த நிலையில் தான் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 430 ரன்களையும் குவித்தது. இதனால் இங்கிலாந்து அணி வெற்றி பெற 557 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. சிறப்பாக ஆடிய நம்ம ஜெய்ஸ்வால் 214 ரன்களும், சுப்மன் கில் 91 ரன்களும், சர்பராஸ் கான் 68 ரன்களும் விளாசினார்கள். இந்த போட்டியின் மூலமாக இந்திய அணி பல்வேறு சாதனைகளையும் படைத்து உள்ளது. அதன்படி இந்த இன்னிங்ஸில் மட்டுமே இந்திய அணி மொத்தமாக 18 சிக்சர்களை பறக்கவிட்டு உள்ளது. முன்னதாக 2009ஆம் ஆண்டு இலங்கை அணிக்கு எதிராக இந்திய அணி தரப்பில் 15 சிக்சர்கள் அடிக்கப்பட்டதே சாதனையாக இருந்தது. அதனை இந்திய அணி தற்போது முறியடித்து உள்ளது. அதே போல 2019ஆம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஒரு போட்டியில் மட்டும் மொத்தமாக 27 சிக்சர்கள் விளாசப்பட்டது. அதாவது ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அடித்த அதிக சிக்சர்களாகும். இந்த சாதனையை இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் தற்போது முறியடிக்கப்பட்டு உள்ளது. முதல் இன்னிங்ஸில் 10 சிக்சர், இரண்டாவது இன்னிங்ஸில் 18 சிக்சர்கள் என்று மொத்தமாக 28 சிக்சர்கள் விளாசப்பட்டு உள்ளது. அதே போல இந்த தொடரில் இதுவரை 48 சிக்சர்கள் விளாசப்பட்டு உள்ளது. இதுவரை இந்திய அணி தரப்பில் 2019ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 47 சிக்சர்கள் அடிக்கப்பட்டதே சாதனையாக இருந்தது. அதே போல ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் 2 இன்னிங்ஸ்களிலும் இந்திய அணி 400 ரன்களை 3வது முறையாக குவித்து உள்ளது. இதற்கு முன் 2005ஆம் ஆண்டு கல்கத்தா டெஸ்ட் போட்டியிலும் 2009ஆம் ஆண்டு அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி 2 இன்னிங்ஸ்களிலும் 400 ரன்களுக்கு மேல் குவித்தது. அதே போல ஒரு டெஸ்ட் தொடரில் அதிக ரன்களை விளாசிய இடதுகை பேட்ஸ்மேன் என்ற சாதனையை நம்ம SSV ஜெய்ஸ்வால் அவர்கள் படைத்து உள்ளார். இதற்கும் 2005ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அணிக்கும் எதிரான டெஸ்ட் தொடரில் சௌரவ் கங்குலியின் 537 ரன்களை குவித்ததே சாதனையாக இருந்தது. அதனை தற்போது ஜெய்ஸ்வால் அவர்கள் இந்த டெஸ்ட் தொடரில் 545 ரன்களை சேர்த்து முறியடித்து உள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.